2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பே லீஃப், 2 ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் cumin seed போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கப்பு ஆனியன், சால்ட்டு தேவைக்கு அந்த மாதிரி போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. போட்டு லிட்டை போட்டு கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். வெந்துச்சு. இப்போ நீங்கள் சிக்கன் மசாலாவும் கொரியண்டர் மசாலாவும் போடணும். இப்போ 2 டீஸ்பூன் கொரியண்டர் மசாலா போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி அதை போட்டு தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஒரு தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகிறது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு. 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வர்றது வரைக்கும் மூடி வைங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் சஜஷனும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. அதுபோல் சாண்ட்ரிகா சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் உடனே போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.